ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என் பொண்ணோட பர்த்டே ஸ்பெஷல்னால் ரொம்ப பெருசாலாம் நாங்கள் எப்போதுமே செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. லாக்டவுனில் ஸ்பெஷலாக பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டைமில் பட்டர் எதுவுமே கிடைக்கல, அதே மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் கிடைக்காமலே போணுச்சு. ஸோ இருக்கிறத வச்சு அவளுக்காக சின்னதாக சிம்பிளாக ஒரு கேக் மேக் பண்ணோம். பட்டர் இல்லாமல் ஃப்ராஸ்டிங் பண்ண முடியாது அப்படின்றதுனால வெறும் கேக் மட்டும் பேக் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு யோசனையில் இருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்டு மூலமாக இந்த ரெசிப்பியை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பட்டருக்கு பதிலாக நம்ம இப்போ கீ யூஸ் பண்ண போகிறோம். 1/3 கப் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். அதை அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சாலே அது நல்லா உறைஞ்சி போயிடும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் அதில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தாக, நம்ம பட்டரில் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 3 to 5 minutes, அதாவது 30 செகண்ட் பிரேக் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வந்தபோது லெமன் ட்ராப்ஸு ஒரு 4 ட்ராப்ஸ் மட்டும் விடுங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது இதோட பவுடர் சுகர் நான் 350 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடச்சிடும். ஃப்ராஸ்டிங் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ப்ளெயினாக வேணும்னா ப்ளெயினாக அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கலர்ஸ் வேணும்னா ஃபுட் கலர் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிங்க. நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரை ஆட் பண்ணதுனால எல்லோ கலரில் லைட்டாக வந்திருக்கு. ஏன்னா என் பொண்ணோட பர்த்டே ட்ரெஸ் கிட்டத்தட்ட எல்லோ கலர்ன்றதுனால அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்பேட்சுலா வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். கேக் ரெடியாக இருக்குது. ஸோ இதில் ஃப்ராஸ்டிங்க்கு சிம்பிளான ஃப்ராஸ்டிங் தான் நான் கொஞ்சமாக தான் பண்ணேன். ஸோ நிறைய நான் ட்ரை பண்ணலை. ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கட்டாயமாக பட்டர் தான் வேணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் உங்களுக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கீல கூட பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்குது. இதே அளவில் நீங்கள் எனக்கு கேக்கில் முக்கால்வாசி அளவுக்கு வந்துச்சு. அதனால் நான் பாதி பக்கம் அப்படியே ஃபுல்லாக ஃப்ராஸ்டிங் பண்ணிவிட்டு மீதி சாதாரணமாக டெக்கரேட் பண்ணோம். மெயினாக நம்ம கேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ராஸ்டிங் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் டிசைன் பண்ணுவோம். இதை நான் கொஞ்சமாக ரெடி பண்ணதுனால இதில் ஃபஸ்ட்டு நான் மேலேயே க்ரீமை ரெடி, அந்த மாதிரி ஃப்ளவர்ஸு டிசைன் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. கிடைக்காத டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா அப்படியே பட்டர் க்ரீம் மாதிரி நல்ல ஃப்ராஸ்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மெல்ட் ஆகிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் பட்டர் கிடைக்காத டைமில் இந்த கீல வச்சு ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணி பாருங்கள். வெறும் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.